ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜெகப் சரவணன் பேசுகிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோக்களை போட போகிறோம். இது ஃபஸ்ட் வீடியோ. ரியல் எஸ்டேட்டுக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னா, பிளாட் வேணும். ரியல் எஸ்டேட்டில் வியாபாரம் பண்ண ஒரு பிளாட்டோ இல்லை ஒரு வீடோ ஒரு வில்லாவோ நம்ம விற்கிறோம்னா கண்டிப்பாக அது ஒரு தரமான ஒரு இடமா இருக்கணும், தரமான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கணும், தரமான நிறுவனமாக இருக்கணும். அப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, அந்த நிறுவனம் எத்தனை வருஷமாக இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, அந்த நிறுவனம் எத்தனை வருஷமாக அந்த கட்டுமான பணியில் இருக்கிறாங்க, அந்த நிறுவனம் எத்தனை பில்டிங்ஸை கட்டியிருக்கிறாங்க, எவ்வளோ லேஅவுட்ஸ் விற்றுருக்குறாங்க, அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்கிறாங்களா, எத்தனை வருஷமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வெப்சைட் இருக்குதா, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க, அந்த நிறுவனத்துக்குன்னு தனியாக ஒரு கம்பெனி இருக்குதா, அந்த கம்பெனி எவ்வளோ பெருசு இருக்குது, அந்த கம்பெனியில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, ஒரு நிறுவனத்தை சார்ந்து ஒரு நிறுவனத்துடைய அந்த கம்பெனியுடைய பிளாட்ஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணுறீங்க, விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிறுவனம் நல்ல தரம் வாய்ந்ததாக இருக்கணும். அது ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்றதாக இருக்கணும். மினிமம் ஒரு 10 வருஷம் அந்த கம்பெனி லேஅவுட்ஸ் பண்ணியிருக்கணும், ப்ரமோட் பண்ணியிருக்கணும். மினிமம் ஒரு 10 வருஷம் உங்கள் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த கம்பெனியில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போது அடிப்படையாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, நீங்கள் ரியல் எஸ்டேட் செய்கிறீங்க, ஒரு இடத்த விற்கிறீங்க, ஒரு பிளாட்டை விற்கிறீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விற்கிறீங்க, ஒரு வீடை விற்கிறீங்க, ஒரு வில்லா விற்கிறீங்க அப்படின்னா அந்த நிறுவனம் நல்ல நிறுவனமாக, நல்ல குவாலிட்டியான பொருளை கொடுக்குறாங்களா, சரியான டைமில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்களா, சரியான இடத்த லேஅவுட் பண்ணி கொடுக்குறாங்களா, அப்ரூவ்டு பிளாட்ஸை கொடுக்குறாங்களா. அதே மாதிரி நீங்கள் ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து ஒரு பிளாட்டை விற்க போகிறீங்க அப்படின்னா அந்த பிளாட் அப்ரூவ்டு இருக்குதா, அந்த பிளாட் டிடிசிபி சிஎம்டிஏ அப்ரூவ்டு இருக்குதா, அந்த பிளாட் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டதா, ரெரா அப்ரூவ்டு இருக்குதா, இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்குள்ளே போகும்போது, ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது இதெல்லாம் இன்றியமையாத விஷயங்கள். அடுத்த தகவலை அடுத்த வீடியோவில் போடுறேன். அது வரைக்கும் காத்துருங்க. நான் உங்கள் ஜேக்கப் சரவணன். வாழ்க வளமுடன், வளர்க நிலமுடன்.